உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நிலா சோழன் வந்துட்டு இப்போ சேர போகிறாங்க, கல்யாணம் நடக்க போகுது, நிலா மனசில் சோழன் வந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் தாண்டி அந்த வீட்டில் இனிமேல் நிலா இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் இங்கே வந்துட்டு ரொம்பவுமே வருத்தமாக இருக்க போகுது. அது யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வானதி மட்டும்தான். ஏன்னா பாண்டி வந்து இந்த விஷயத்தை கண்டிப்பாக வானதி கிட்ட ரொம்ப சந்தோஷமாக ஷேர் பண்ணுவார். ஆனால் அந்த இடத்துல வானதி வந்து கொஞ்சம் டல்லாக பாண்டி அப்செட் ஆகிற மாதிரி, அவரை மூட் அவுட் பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்ல தான் போகிறாங்க. ஏன்னா நிலா இல்லாத இடத்துல இப்போ நம்ம இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருந்தாங்க. இப்போ திரும்பவும் நிலா வந்துட்டாங்க அப்படிங்கும்போது போச்சு, இனிமேல் அவங்கள தான் எல்லோரும் தலையில் தூக்கி வச்சுட்டு ஆட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட எண்ணம் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ நிலா வந்துட்டு வீட்டில் போய் அங்கே கூப்பிட போனதாக இருக்கட்டும், அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசி சமாதானம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு இது போயிட்டுருக்க டைமில் தான் வானதி வந்து கண்டினியூவாக பாண்டிக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் பாண்டி வந்து ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு. ஸோ கண்டினியூவாக ஒரு காலை எடுக்கலை அப்படிங்கும்போது வானதிக்கு வந்து அங்கே இருக்க முடியல. நேராக கடைக்கு போகிறாங்க. கடையில் போய் அங்கே கேட்கும்போது கண்ணன் வந்துட்டு இல்லையே இன்னும் அண்ணன் இங்கே வரல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இப்படி சொன்ன உடனே சரி ஓகே நான் அப்போ வீட்டுக்கே போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேக்கை தூக்கி மாட்டிட்டு விறுவிறுன்னு வீட்டுக்கே வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்து பார்த்தா எல்லாருமே உட்காந்து சந்தோஷமாக சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நிலா திரும்பவும் வந்துருச்சு அப்படிங்கும்போது சேரனுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அதையும் தாண்டி சோழன் எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு கேட்ட விஷயம் வந்துட்டு ரொம்பவுமே எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும்போது சோழன் அப்படியே மிதந்துட்டு இருக்காரு. போய் வாண்டடாகவே அவரே பார்த்தியா நிலா, உன் வாயால் நீயே சொல்லிட்ட பார்த்தியா, நேற்று நைட்டு முதற்கொண்டு உன் வேலைக்காக தான் நீங்கள் வந்திருக்கேன்னு சொன்னல, நான் என்ன சொன்னேன் அதெல்லாம் நீ சும்மா சொல்கிறேன்னு சொன்னல, இப்போ பார்த்தியா உங்கள் அப்பா அம்மாக்கிட்டே நீயே உன் மனசில் இருக்கிறத சொல்லிட்ட அப்படிங்கும்போது நிலா வந்து விட்டு கொடுக்காம சொல்கிறாங்க, யார் சொன்னா, நான் ஒன்றும் அப்படி ஒன்றும் பெருசாக உங்களுக்காகலாம் ஒன்றும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. ஏன் நிலா கீழே விழுந்து மீசையில் மண்ணு ஓட்டலைங்கிற அப்படிங்கிறாங்க. மீசையில் மண்ணு ஓட்டலையா, எனக்கு இங்கே மீசையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லை ஒரு பழமொழின்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதீங்க சோழன் அப்படிங்கிறாங்க. நீ என்ன வேணால் சொல்லு நிலா, அதுதான் உண்மை அப்படிங்கிறாங்க. எது உண்மை, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, எனக்கு இந்த வீட்டில் இருக்கணும், உங்கள் எல்லாரு கூடயும் இருக்கணும், இங்கே எல்லாரு கூடயும் இருக்கணும்னா எனக்கு ஏதாவது ஒரு ரீசன் வேணும்ல, அதுக்காக தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போது அப்படி நடேசன் பார்த்துட்டு அதான் நம்ம பார்த்தேன், நான் கூட ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் தெரியுமா, எங்கே அந்த ப்ராடு பையில பிடிச்சி போய் தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டியோன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் மாமாக்கு பக்குன்னு ஆயிடுச்சுமா அப்படிங்கிறாங்க. சோழன் அப்படியே பார்த்துட்டு யோ 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 மருமகளேன்னு சொல்கிறியே, மகனை கல்யாணம் பண்ணாமல் எப்படியா உனக்கு மருமகளாவா, உனக்கு மருமக மட்டும் வேணும் ஆனால் மகனை கல்யாணம் பண்ணக்கூடாது, என்னையா உன் பேச்சு அப்படிங்கிறாங்க. டே போடா சும்மா ஏங்கிட்ட தான் ஏறிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரி பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சிட்டே உட்காந்துருக்காரு. நிலாவும் அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக வானதி வராங்க. ஸோ வீட்டுக்கு வந்துட்டு இப்போ பார்க்குறாங்க எல்லாருமே உட்காந்து சிரித்து பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நிலா இருக்காங்க அப்படிங்கிறது வானதிக்கு கொஞ்சம் ஷாக் ஆகுது. அப்போ நிலா தான் டக்குன்னு வானதியை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க வானதி அப்படின்ட்டு, பாண்டி அங்கே பாருங்க வானதி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்போ பாண்டியன் திரும்பி பார்த்துட்டு வா வானதி அப்படின்றாங்க. அப்போ உள்ளே வந்தோடனே எல்லாரையும் பார்த்துட்டு அக்கா நீங்கள் எங்கே இங்கே அப்படிங்கிறாங்க. நீங்கள் எங்கே இங்கே வா, என்ன கேட்குறீங்க வானதி, இதனே என் வீடு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை, நீங்கள் வீட்லேயே இல்லைன்னு சொல்லிட்டு பாண்டி அன்றைக்கி ஃபீல் பண்ணிட்டு இருந்தானே, வீட்டை விட்டு போயிட்டீங்க, சோழன் பிரதரை டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க, அதனால நீங்கள் இனிமேல் வீட்டுக்கு வரமாட்டீங்கன்னு சொல்லிட்டு நினச்சேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே சோழன் பார்த்துட்டு அதானே என்னடா ஒரு நிமிஷம் அப்படியே நினச்சிட்டேன் நானே என்னவோன்னு ஒன்று, நீ கூட சந்தோஷப்பட்டு கேட்டியோன்னு பார்த்தேன், ஆனால் எங்கே நிலா திரும்ப வீட்டுக்கு வந்துட்டாலேன்னு உனக்கு கவலை அதானே அப்படிங்கிறாங்க. சும்மா ஏதாவது பேசிகிட்டே இருக்காதீங்க ப்ரோ, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அப்புறம்க்கா எப்படி வந்தீங்க, நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை வானதி, நான் வந்துட்டேன், அப்பா அம்மா கூப்பிட்டாங்களேன்னு போனேன், நான் திரும்ப வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க்கா கேட்குறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, எப்படிக்கா சோழன் பிரதரை தான் நீங்கள் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்களே, அப்புறம் எப்படி நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. பாண்டிக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆகுது, இவ வேற எந்த நேரத்தில் எதை பேசணும்னு தெரியாமல் பேசிகிட்டு இருக்காளே அப்படிங்கிற மாதிரி அப்படியே சோழனை பார்க்குறாரு. சோழன் வந்துட்டு ஏய் ஒழுங்கு மரியாதை அவளை வாயை முட்டு இருக்க சொல்லுடா, எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காவ அப்படிங்கிறாங்க. டே ஒரு நிமிஷம் இருடா அப்படின்ட்டு, வானதி நீ ஏதாவது சாப்பிட்றியா, டீ ஏதாவது சாப்பிட்றியா, அண்ணே டீ இருக்கானே அப்படிங்கிறாங்க. கொடுப்பாண்டி டீ குடிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அதானே எதை கொடுத்தாலும் தான் நீ குடிப்பியே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொன்னோன்னே, இங்கே பாருங்கள் ப்ரோ ரொம்ப பேசிகிட்டு இருக்காதீங்க, என்னை பார்த்தா உங்களுக்கு அப்படி தெரியுதா அப்படிங்கிறாங்க. இல்லை அப்படி சொல்லலை, டீ காஃபி எது கொடுத்தாலும் குடிப்பேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்போ டக்குன்னு வானதியை பார்த்துட்டு நிலா அப்படிலாம் இல்லை வானதி, எனக்கு இங்கே தான் இருக்க பிடிச்சிருக்கு, அதனால நானே அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு நான் இங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஆரம்பிக்கும்போது பாண்டி டக்குன்னு வானதி இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே, இருங்கக்கா பாண்டி கூப்பிட்றான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கிச்சனுக்கு போகிறாங்க. ஸோ கிச்சனுக்கு வந்தோடனே விறுவிறுன்னு பாண்டி கையை பிடிச்சி இழுத்துட்டு பின்னாடி கூட்டிகிட்டு போயிடுறாரு. என்ன வானதி நீ பேசிகிட்டு இருக்கா அவங்கக்கிட்ட அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி
உண்மையை தானே நான் கேட்டேன். அவங்க தான் சோழன் பிரதரை டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கல்ல, அப்புறம் இப்படி திரும்ப இந்த வீட்டில் எந்த உரிமையில் அவங்க இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஏய், உனக்கு எந்த நேரத்தில் எது பேசணுன்னே தெரியாதா? அதுக்காக அப்படியே போய் அது உண்மையாகவே இருந்தாலும் நேரடியாக அவங்கக்கிட்டே போய் கேட்பியா நீ அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன நான் தப்பாக கேட்டேன்? உண்மையை தானே கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீ கேட்டது எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு, அவங்கக்கிட்டே போய் நீ அப்படி கேட்குற அப்படிங்கிறாங்க. ஆமாம், எது சொன்னாலும் என்ன மட்டும் ஏதாவது சொல்லு பாண்டி நீ அப்படிங்கிறாங்க. நீ கேட்குறது என்னமோ உண்மைதான், ஆனால் வேற ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க. வேற ஒரு விஷயமா? என்ன விஷயம்? திரும்பவும் அவங்க வீட்டை விட்டு போகிறாங்களா அப்படிங்கிறாங்க. ஏன் வானதி, உன் வாயில் நல்ல வார்த்தையாக வராதா அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, அவங்க எந்த உரிமையில் இந்த வீட்டில் இருப்பாங்க? அதான் உங்கள் அண்ணனே அவங்க டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க, அப்புறம் எப்படி இருப்பாங்க அவங்க இந்த வீட்டில் அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அவங்களுக்கும் சோழனுக்கும் கல்யாணம் ஆக போகுது அப்படிங்கிறாங்க. கல்யாணம் ஆக போகுதா? என்ன பாண்டி இதெல்லாம்? அவங்களா ஒரு ட்ராமா கல்யாணம் பண்ணுவாங்களாம், அப்புறம் அதை பிடிக்கலன்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் அப்ளை பண்ணி டிவோர்ஸும் பண்ணுவாங்களாம், திரும்பவும் கல்யாணம் பண்ண போகிறாங்களா? இதை மாதிரி எந்த வீட்லேயுமே நடக்காது தெரியுமா? உங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாம்ல, எல்லா வீட்லேயும் நடக்கிற மாதிரி நடந்தால் ஒரு சேஞ்ச் வேணாமா? ஆனால் இதுவும் நல்லா தானே இருக்குது அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, உனக்கு இதெல்லாம் ஒரு மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு மாதிரி இருக்கு? நம்ம 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணோம், அவங்களுக்கு யாருன்னே தெரியாமல் அவங்க சோழன் ஹெல்ப் பண்ண போன இடத்துல அவங்க அந்த மாதிரி வந்துட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு இதில் கல்யாணம் நடந்துருச்சு. அப்போ அது அவங்களுக்கு பிடிக்காமல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ தான் அவங்க சோழன் அப்பையிலேருந்தே லவ் பண்ணிட்டு தான் இருக்கான், ஆனால் அவங்களுக்கு இப்போ தான் சோழனை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இதில் உனக்கு என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன வந்துச்சு, எனக்குலாம் ஒன்றும் இல்லையே அப்படிங்கிறாங்க. நீ எதை பற்றி யோசிக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியுது அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி அப்படிங்கிறாங்க. ஆமாம், அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தியே அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்கங்கிறது உனக்கு நிம்மதியாக இருக்குது, உனக்கு சந்தோஷம்னு சொன்னில்ல அன்னைக்கே அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, என்ன கோத்து விட பார்க்குறியா? இருந்துச்சு தான் எனக்கு சந்தோஷமா. என்ன, அவங்க இந்த வீட்டில் இருந்தாங்கன்னா எல்லாரும் அவங்கள தான் தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்க, எதுக்கு எடுத்தாலும் நிலா நிலா நிலானே கூப்பிட்டுட்ருப்பீங்க. நான்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டாகவே இருக்க மாட்டேன். சரியா, அவங்க அந்த வீட்டை விட்டு போயிட்டாங்களே, இனிமேல் நம்மளும் இந்த வீட்டில் இருந்தோன்னா நம்ம தான் மருமகளாக இருப்போம்னு நினச்சேன். அதான் அவங்க வந்துட்டாங்களே, அப்புறம் எங்கே எனக்கு மரியாதை கிடைக்க போகுது அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்லை வானதி, நீ அப்போ பாரு அப்படியே தான் யோசிக்கிற, ஆனால் அவங்க உன்னை பற்றி யோசிப்பாங்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. என்னை பற்றி என்ன அவங்க யோசிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், உனக்கும் எனக்கும் ஒவ்வொரு வாட்டி சண்டை வரும்போதும் அவங்க தான் ஒன்று சொல்லுவாங்க. உன்னை கூட்டு போயிட்டு இப்படி பேசு அப்படி பேசு, உங்கள் கூட இப்படி இருக்க ஆசைப்படுது அப்படின்னு எல்லாத்தையும் அவங்க தான் எனக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா உனக்குன்னு எதுவுமே தோணாதில்ல பாண்டி? அப்படி தான், அதை தான் நான் அவங்க சொல்லி சொல்லி தான் நீ செய்வா அதானே அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு வானதி, அவங்க ஒரு இதில் சொன்னாங்கன்னா நீ அதை எப்பயுமே வேற ஒரு இதிலே புரிஞ்சுட்டு நீ பேசுகிற வானதி. சரி விடு, வா டீயை குடிச்சிட்டு அங்கே எல்லோரும் உட்காந்துருக்காங்க, வா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. இப்போ நேராக உள்ளே வந்தோடனே நிலாவை போய் பார்த்துட்டு, ஆமாக்கா உங்களுக்கும் சோழன் பிரதருக்கும் கல்யாணமாமே அப்படிங்கிறாங்க. அப்போ நிலா அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆமாம் வானதி அப்படிங்கிறாங்க. உடனே சோழனை பார்த்துட்டு, என்ன வானதி, அப்புறம் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, என்ன நீ கிஃப்ட் எழுத போகிற, எவ்வளோ மொய் செய்ய போகிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் வேறு ஏன் சோழன் ப்ரோ, எனக்கே ஒரு நிமிஷம் பக்கு பக்குன்னு இருக்குது அப்படிங்கிறாங்க. பக்கு பக்குன்னு இருக்கா, என்ன சொல்கிற அப்படின்றாங்க. ஆமாம், சேரன் கல்யாணமும் இப்படி தான் எல்லோரும் தடபடலாம் அரேஞ்ச் பண்ணோம். கடைசியில் அங்கே வந்து பார்த்தா நாங்கள் கிஃப்ட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்தப்பறம் கடைசி நேரத்தில் துப்பாக்கியை காட்டி மிரட்டி சந்தாக்காவை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அந்த மாதிரி உங்கள் கல்யாணத்தில் ஏதாவது ஆயிருமோன்னு தான் பயமாக இருக்குது. ஏன்னா இந்த வீட்டோட ராசியே அப்படி தான் போல் அப்படின்னோன்னு இப்போ நடேசனுக்கே ஒரு மாதிரி கோவம் வந்துடுது. டக்குன்னு எந்திரிச்சு வந்துட்டு, ஏமா உன் வாயில் என்ன தான் வச்சிருப்பியோ நீ தெரில, இப்படியே தான் பேசிகிட்டு இருப்பியா? அவன் கல்யாணம் அப்படி நடந்துச்சுன்னா அவனோட அந்த பிள்ளையோட மாமா அந்த மாதிரி வந்து பண்ணிட்டு போனாங்க, இப்போ நிலாவுக்கு யார் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன் அவங்க அண்ணன் இல்லையா? அவங்க அண்ணன் ஒருவேளை அப்படி கடைசி நிமிஷத்தில் வந்து ஏதாவது பண்ணால் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ அப்படியே ஒரு மாதிரி செம்மையாக கோவம் வருது நடேசனுக்கு. பிடிச்சி திட்டி விட்டுறாரு. இங்கே பாரு, எந்த நேரத்தில் வந்துட்டு என்ன வார்த்தை பேசிகிட்டு இருக்க? உனக்குலாம் நல்ல வார்த்தையை வாயில் வராதா? நீ இந்த வீட்டுக்கு வாழ வரணும்னு தானே ஆசைப்பட்டுட்டு இருக்க. ஏன் உன் கல்யாணத்தில் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு யோசிச்சு பாரு அப்படிங்கிறாங்க. ஏன் கல்யாணத்தில் என்ன பிரச்சனை? என் அப்பா அம்மாவே வந்து தடுத்து நின்னாலும் நான் வந்து நிற்பேன் பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அப்படிங்கிறாங்க. இங்கே பாருமா எம்மாடி, ஒன்னே மாதிரிலாம் எல்லா பொண்ணும் இருக்காதுன்னு இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காத. நிலா ஒன்னே மாதிரிலாம் கிடையாது, அவள் வேறு மாதிரி. அதனால தான் எங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அவள் இன்னும் 4 வார்த்தை பேச மாட்டாளான்னு ஆசையாக இருக்குது. ஆனால் நீ வாயை திறந்தினாலே எப்படா நீ வாயை மூடுவோன்னு எங்களுக்குலாம் பயமாவில் இருக்குது. ஆளை பாடுறா, பேச்சை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு போகிறாரு. உடனே பாண்டியை பார்த்துட்டு, பார் பாண்டி உங்கள் அப்பா எப்படி பேசிட்டு போகிறாருன்னு அப்படிங்கிறாங்க. பின்ன என்ன வானதி, எதை எப்போ பேசணுன்னே உனக்கு தெரியாதா? இதெல்லாம் நீ போய் பேசணுமா அப்படி அப்படிங்கிறாங்க. என்ன பாண்டி, உங்கள் அப்பா தான் அப்படி பேசுகிறாருன்னா நீயும் இப்படி தான் பேசுவியா அப்படிங்கிறாங்க. என்ன வானதி சொன்ன புரிஞ்சுக்கேன் அப்படிங்கிறாங்க. என்னதான் சொல்லு, நான் எதுவாக இருந்தாலும் உனக்காக வந்து நிற்கிறேன்னு சொல்கிறேன், அது உனக்கு பெருசாக தெரியல. ஆனால் அவங்கள நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டோன்னே மட்டும் உனக்கு இப்போ பெருசாக வருதில்ல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேருக்குள்ளார இப்போ சண்டை வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான கதைகளும் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.